ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு 15:28. மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் இந்த சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? எத்தனை நாளோ என் விருப்பத்தை கேட்டுவிட்டு ஜெபித்து விட்டேன், ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்வோடு இருக்கலாம். உங்கள் விருப்பம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை திடப்படுத்துகிறார். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். இது நாள் வரை சோர்ந்து போயிருக்கிறான். நீங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். உங்கள் விருப்பம் நிறைவேறப் போகிறது. சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என கருமையானவர்களே, சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லி. ஆம், மெய்யாகவே உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். மேலும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவங்க தீரு சீதோன் பட்டணத்திலிருந்து இயேசு அவர் வரும்பொழுது, அப்பொழுது ஒரு பிசாசு, கானானிய ஸ்திரீ, பிசாசின் மகள் பிசாசின் பிடியில் சிக்குண்டிருக்கிறாள். அவள் விடுதலையாக வேண்டும், அவளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறார். ஆனால் ஆண்டவர் உதவி செய்யும் அவளை பணிந்து கொண்டாள். ஆனாலும் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். மௌனமாய் இருந்து திரும்பவும் அவர் கூப்பிடுகிறார். அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என கருமையானவர்களே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அவள் திரும்பவும் தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டாள். அவள் கானானியருக்கும் யூதருக்கும் உள்ள தடையெல்லாம் அவள் அகற்றிவிட்டு இயேசுவிடம் பணிந்து, மிகவும் பணிந்து, இயேசுவே, என் மகளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறாள். உடனே கர்த்தர் உதவி செய்வதை பார்க்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தடைகள் உங்களிடத்தில் காணப்படலாம். உங்கள் அவிசுவாசம், பயம், திகில், சந்தேகம், குழப்பம், எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போகலாம். தயவு செய்து உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்கள் குறைகளை ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். தாழ்த்துங்கள். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார். உங்கள் ஜெபத்திற்கு உடனே அவர் பதில் கொடுப்பார். ஆமேன். இந்த நாளிலும் மறுபடியுமாக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வரும்பொழுது ஒரு குருடன் பச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோனே அவன் அதிக சந்தோஷப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். தன்னோட பார்வை அடைய வேண்டும், தன்னோட குருட்டுத்தன்மை போக வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இயேசு அற்புதம் செய்கிறவர், அவரிடத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன் சென்றவர்கள் எல்லோரும் அதட்டினார்கள், அமைதியாயிரு என்று சொன்னார்கள். ஆனால் அவன் விடவே இல்லை. தொடர்ந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். இயேசு நின்று அவனை திரும்பி பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு அவனை தொட்டு சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு அன்புள்ள தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். அவர் நின்று விசாரிக்கிற தேவன். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் ஒரு காதில் விழத்தான் செய்யும், விழாமல் இருக்காது. அவர் நின்று உங்களை விசாரிப்பார். தடையெல்லாம் மாற்றி போடுவார். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த குருடன் அவன் கூப்பிடாமல் இருக்கவே இல்லை. கூப்பிடுகிறான், தொடர்ந்து கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் தொடர்ந்து கூப்பிடுகிற சத்தம் கர்த்தருடைய காதில் கேட்கத்தான் செய்கிறது. நிச்சயமாகவே அவர் பதில் தருவார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பலன் உங்களிடத்தில் திரும்பி வருகிறது. உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். உங்களை பார்த்து உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சோர்ந்து போகாதீர்கள்.
உங்கள் அவிசுவாசம், சந்தேகம் எல்லா தடைகளும் அகற்றி போட்டு விடுங்கள். ஒரு மனதாய் ஆண்டோட சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். தன்னை தாழ்த்தும் பொழுது அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமாக இந்த நாளில் நிறைவேற்றுவார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.